பொறுத்தளவில் வந்து அவரோட குறைவாக தான் நான் பழகினேன். அதுவும் மிக இதில் ஆனால் ஒன்று வந்து புரட்சிகள் பார்க்கலாம் வந்து இந்த முதல் கட்டுரை வந்து இந்த ஒரு கனவெற்ற ஆரம்ப இது வந்து பிரசுரமான வைகிறது. என்னுடைய முதல் கட்டுரையும் வைகரையில் வந்து பிரசுரமாக இருந்தது. அது இந்த 2008 அதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு 2 வைகரை இஷ்யூ வந்து 2009 ஒன்று 10 ஒன்று 2 இஷ்யூ வந்து விட்டு விட்டு வந்த நினைக்கிறேன். அதில் ஒன்று தான் வந்து என்னுடைய முதல் கட்டுரை வந்து பிரசுரமாக இருந்தது. மற்றபடி ஆனால் அந்த கடந்த அந்த சில வருடங்களாக வந்து எங்களுக்கு இந்த வருஷன் தொடர்புகளை விட்டு அந்த கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் வீட்டுக்கு இருக்காது. அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக வந்து வந்து இருந்தவர் வந்த வரையில் அதுதான் இந்த கடைசி தான் வந்து போயிட்டு அந்த ஸ்ரீலங்காவில் இருந்தவர். அப்படியான நிகழ்வு தான். ஒரு விஷயம் முக்கியமான சொல்லிச்சுன்னா வந்து அந்த எவ்வளவு மாற்றுக்கருத்து இருந்தாலும் அதை காய்க்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து அவர் வந்து இருப்பார். அந்த எந்த ஒரு காலத்தில் வந்து வளர்த்து தன்னிடத்தை பற்றி கொடுக்குறது இல்லை, அதே நேரத்தில் வந்து அதை வந்து ஒரு பர்சனலாக கோபமானத்து கொண்டு அதை வந்து கை கொண்டு போய் இந்த பிரிஞ்சு ஒரு நாள் சந்திக்கையில் முதல் எப்படி இருந்தாரோ அதே அந்த ஒரு இதோட தான் வந்துட்டு இதை வந்து எடுத்துக்கொள்வார். மற்றபடி கனவு என்னோட கூட அவரோட பையனாக்களாக வேலையாக தான் பெற்றார். வணக்கம். வலுவனவர்கள் ரவியை பற்றி இன்றைக்கு மனுக்கு கேட்கல. நான் சொன்னது எனக்கு இது வச்சுட்டு வாசிக்க தான் தெரியும், தயாரித்து கொண்டு வருவானுமெண்டு. ஆனால் அப்படின்னா வேற இல்லை. இந்த கட்டத்தில் ஃபேஸ்புக்கில் நான் அதை இழந்த உடனே என்னுடைய பகிர்ந்தேன், அதை வாசித்து காட்டலாம்னு இருக்கிறேன். அதுக்கு முதல் தக்கார் தகவலர் என்பார் அவர் அவர் அச்சத்தால் காணப்படும் ஒரு திருக்குறள் இருக்குது. உண்மையில் ஒரு ஆள் மறைஞ்சா போல அவரை விட்டுட்டு போகிற விஷயங்கள் தான் அவரை வச்சுக்கிறதுக்கு காரணமாக சொல்லலை. அது தெரிவிப்பவர்களுக்கு ரவி எவ்வளோ தூரம் எல்லாத்த வாழ்க்கையிலும் அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. எனக்கு வைகரையில் டைப்பிங் செய்து கொண்டிருந்த வாணியக்கா ஒரு சிநேகிதியாக இருந்தவங்க நேரம். இப்போ அவங்களால தான் வைகரை தெரிய வந்தது. அதால தான் நான் வைகரையில் எழுத தொடங்கினேன். வைகரையில் எழுத தொடங்கிட்டு ரவியை ஒரு நாள் முகம் பார்த்துருக்க மாட்டேன். அப்போ என்னுடைய ஒரு கட்டுரை வந்ததில் பணச்சடங்கு, அதாவது புத்தக வழிகள் வந்து எவ்வளவு தூரம் ஒரு பணச்சடங்காக நடத்தப்பட்டாங்க. அதாவது புத்தகம் வாங்கி போது அதை வாசிக்கணுமா யாரும் தெரியாது, பேசுகிறாக்களும் வந்து புத்தகம் வெளிக்க வைக்காம ஆக்களை வெளிக்க வைக்கிறது அப்படியான விஷயங்களை பற்றி எழுதியிருந்தேன். அப்போ அந்த கையோட இளங்கோட நாடகத்தின் குறிப்புகளை நினைக்கிறேன். அந்த புத்தக வழியில் நடந்தது. அது மிகவும் மனசுக்கு பிடித்த நிகழ்வாக அமைந்திருந்தது. ஏன்னா எல்லாமே கவிதையோடு தொடர்பான நிகழ்வு. இப்போ அது சம்பந்தமாக நான் வைகரையில் எழுதியிருந்தேன். இப்போ காலம் செல்வம் தெரியலை, காலம் செல்வமும் அதுக்குள்ளாக அதனால தான் அவருக்கு என்ன தெரிய வந்தது. அப்போ அவரையில் தொடர்பு கொண்டு தமிழ் இலக்கியத்தோட்டத்தை அந்த நேரம் அறிமுகப்படுத்திங்க. அதாவது ரவிக்குள்ளாக தான் தமிழ் இலக்கியத்தோட்டத்தின் அறிமுகமும் எனக்கு இருக்கிறது. பின்னர் மாடலி மைத்திரி இந்தியாவிலிருந்து வந்திருந்தவர். அப்போ கூட ரவிக்கு எனக்கு யாருக்கும் பெருசாக தெரியாது. எழுத்துல வயலில் எழுதுறது தான் தெரியும். இப்போ என்ன ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த பேட்டியை செய்ய வேணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு நான் ஒரு வாழ்க்கையுமே பேட்டி செய்வதில்லை. அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு கேட்டபோது நான் அதை செய்தேன்னா அதுக்கு பிறகு அந்த பேட்டி நல்லா வந்தது. அதை விட நான் அதை தொடர்ந்து பல பேட்டிகளும் செய்திருக்கேன். ஸோ ஒரு ஆளின் வாழ்க்கையில் எல்லாரும் நான் சந்திக்கிற எல்லாருமே மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கேன். அந்த வகையில் ரவி எந்த வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்க அது ஒன்று. ரெண்டாவது தோட்டம் செய்வதை பற்றி நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டோக்கு வாங்கும் போது எனக்கு தோட்டம் செய்வது நல்ல விருப்பம். அப்போ ரவிக்குள்ளாக தான் அறிஞ்சு இந்த கம்யூனிட்டி கார்டு எடுக்கலாம் சொல்லி இப்போ நான் கம்யூனிட்டி கார்டில் கடந்த 3 வருடமாக நான் அதை என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பதற்கு காரணமும் ரவி தான். அந்த வகையில் ரவிக்கு நான் மிகவும் நன்றி கடந்ததாக இருக்கேன். ரவி தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்திக்கிறத உங்களுக்கு பேச்சியும் கேட்டேன். நானும் அதுக்கு நன்றி நினைக்கிறேன். நன்றி. ஒரு 12 பேர் சொன்னாங்க வயது வாங்கியதுலாம் சொல்லி அதனால் வயதுக்கு பத்திரிகை தொடங்கினதான் நான் தெரிஞ்சினேன். அவர் மிக நெருங்கிய நட்பு இருந்தாலும் அவரின் வகையை விட்டு அது கஷ்டமான அவருடைய அலுவலகத்துக்கு தான் பலர் போயிருந்தது. என்னுடைய கவிதைகளை செலக்ட் பண்ணி தான்
அடிக்கடி போயிருக்கிறார். சென்ற காலநிலையத்திலே நவமாச தொழிலுக்கு இந்த பத்திரிகையை செய்கிற தற்கொலை முயற்சி ஒரு எழுத்தாளர் சொன்னது நவமாசத்துக்கு பேசுகிறாங்க. அப்படிதான் ரவி அந்த ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் பட்ட கடன்கள் அதெல்லாம் அவர் சொல்லாட்டாலும் உங்களுக்கு தெரியவில்லை. பிறகு அவரை விட்ட பிறகு தொடர்பில்லை. மிக மிக அண்மையில் அவருடைய நெருக்கமான கொள்ளுவாங்க. அது போல் இருக்கிற 3 தடவை நான் அவரிடம் சந்தோஷமானது கருத்திருக்கோம். அப்போ இந்த வைர பத்திரிகையை ஏன் எனக்கு பிடிச்சேன்னா நான் முதல் நினைச்சேன் இபிஆரில் வந்து பத்திரிகையாக தான் அது. ஏன்னா வழியோட எல்லா இடம் ஒத்துக்கொள்ளுங்க அவர் இபிஆர் தோழர். அந்த தோழர் என்று அது வந்து இடதுசாரிகளிலே அவர் புரியவில்லை. அந்த தோழமை என்று சொல்ல அவர் அந்த தோழமை உள்ளார். பத்திரிகை வந்து ஒரு பத்திரிகையாயும் இலக்கியதரமாயும் இருந்தது. அப்போ அதால் எனக்கு அதில் இருக்கணும் அந்த காயம் அது பிறகு வகைகளை அவர் அதில் ஒழுங்காக செய்தார். எழுத்து புரியுங்கள் நேரத்துக்கு எப்படி கடன்பட்டாலும் நேரத்துக்கு பத்திரிகை போடணும். கொஞ்சத்தில் நான் பார்ப்போம். அவர் என்னுடைய நன்றி என்னென்னா அவருக்கு பின்னால் பழகினாக்கிறது என்னோட புத்தகம் வேண்டும். எனக்கு தெரியும் அவர் வாசிக்கிறதுக்கு வேண்ட நானும் செல்வனைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் பண்ணுறதுக்காக 100 புத்தகம் வந்து வீட்டை வந்து வருகிறது. அது எனக்கு தெரியும் மேடம். அவர் தோழமை ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவர் இப்படி செய்தோன்னு இருக்கிறேன். இப்போ நாங்கள் இப்படி எல்லாம் செய்யறதில்லை. அதில் அவர் ஒரு தோழன் போல இயங்குகிறார். எனக்கு அந்த செய்தியை எனக்கு விக்கி அப்படின்னு சொல்லிச்சு. விக்கி அப்போதான் வச்சுட்டு திருப்பி எடுத்தது ரவி போயிட்டான். எனக்கு உடனே ரவி முதல் இன்னொரு கதைக்கு நான் இப்படி போடுறேன்னா உடனே வந்துடுவேன். நம்ம சம்பளம் பெறும்போது நான் சம்பளம் பெறும் என்னோட புத்தகங்கள் கிடைத்து எனக்கு அதை கேட்டவங்க சிவனாரின் கவிதை வந்து டக்குனு ஞாபகம் பெற்றோராலும் என்றாலும் முட்டத்தில் மளிகை பூத்துக்குழு அது தெரியும் பின்னத்தில் வாழ்க்கை இதுதான் இந்த தோழர்கள். அவர்கள் அங்கே தூரத்தில் இங்கிருந்து ஒரு 2-3 புத்தகம் காட்டி வாங்கியிருப்பார். ஒரு தடவை என்னை ஒரு படம் எடுத்து அனுப்பியிருந்தேன். நான் ரவிக்கு அனுப்பி இது ஒரு பொய்ப்படம் இப்படி நான் அழகாக இருக்கிறேன் நான் சொல்ல சிரித்தேன். நீங்கள் அழகாக திருச்சி அப்படி ஒரு சொல்கிறேன். அவர் அந்த புகைப்படத்தில் அவர் பல்வேறு விஷயங்கள் ஈடுபட்டு அது குறையோ சரியோ தெரியாது. ஆனால் என்ன என்று சொன்னால் அவருடைய எளிமை எல்லாரையும் அணைச்சி கொண்டு போகிற தன்மை அவர் அதுக்காக அவர்களுடைய எல்லாம் ஒத்து போடுவார். தான் இபிஆர் எலெக்ஷன் நடக்கிற டைம்களில் தான் இங்கே பணம் செய்து அனுப்புவது அதுகள் ஒன்றும் மறைக்கவில்லை. ஆனால் அவர் பொதுவான ஆள் போல இயங்குவார். அவர்கள் இந்திய புலங்கா விட்டுட்டோம் மற்ற நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இனிமையான ஆள் போகின்ற வீட்டில் ஒரு 3 தரம் சந்தித்து பிறகுதான் அவர் ஒரு இனிமையான ஆளும் பல்வேறு அறிவுகள் உள்ள ஆளும் எங்களுக்கு தெரியாதக்கான விஷயங்களை பேசக்கூடிய ஆளுமாக எங்கள் மனதில் அவர் தொட்டார். ஆனால் அவர் என்னென்ன அவர்களுடைய எனக்கு பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஒன்றில் நகரில் புள்ளியாக வச்சிருந்தால் அவர் வெற்றிகரமான ஆளாக இருந்திருப்பார். அதனால் அவருக்கு இது எனக்கு ஒரு கிடைச்ச சந்தர்ப்பம் அந்த நண்பனை அந்த தோழனை நினைவு ஊற்றுவதற்கு என்னென்ன காலத்தில் சமமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆள் மிகவும் சின்ன வயது. அதனால் என்ன இதுக்கு எங்களை மிஞ்சின சக்தி தான் அந்த நாலடியார் என்று சமணர்களால் இயற்றப்பட்ட ஒரு நாலடியார் என்ற ஒரு திருக்குறளை விட்டு 4 வரி அது ஒரு கவிதை வரும். கிளாமல் பிறக்கிறோம் கிளைகளாக இருக்கிறோம் அதுக்கு 4 வரி
ஒரு நாளைக்கு சொல்லாமல் போகணும். இது என்னென்ன மனுஷனுக்கு டீட்டெயிலாக இப்போ அறியலாம். ஆனால் அங்கே போகிற நாள் அவருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் இன்னும் சிக்கலாக போகணும். தானி பண்ணிட்டாங்க எனக்கு மாறு பண்ணுண்டா இந்த மாதிரி இதாக போயிடும். திடீரென்று அந்த ரவி இடத்தை காலியாகி போட்டு போனது உண்மையிலே இதில் போன்ற ஒரு முற்போக்கு விசாரிச்சு கொண்டு வர்றதுக்கு ஒரு இழப்பு தான் என்னுடைய 5 நிமிஷத்தில் கடமையாக சொல்லியிருந்தோம். சரி, இந்த செய்தி வந்து உலகளாலும் விக்கி அவர்கள் வந்து தொலைபேசியில் சொன்ன போது உண்மையை தாங்க முடியவில்லை. உடனடியாக மயில் அழைத்து மிகவும் மிகவும் துக்கமாக இருந்தது. தாய்மொழியாக துக்கமாக இருந்தது. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு கொஞ்சம் கல்வியில் வந்து எல்லோரும் பொழுதுக்கும் கவியத்து சொன்னால் வைகரை வருகிறார். எனக்கு வைகரை எப்படிப்பட்ட பத்திரிகை என்றால் எனது சிறு வயது எனது 16 வயதுகளில் எப்படி திசை பத்திரிகையை நான் தேடி போய் வாங்கினேனோ அதே போல் பிறகு வந்து 90களில் எப்படி நான் குளத்திருந்த காலங்களில் கவிதை பத்திரிகை தேடி போய் வாங்கினேனோ அப்படி கனடாவில் இந்த காலத்தில் நான் தேடி போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாங்கி வாசித்த பத்திரிகை வந்து வைகரைகிறார். அந்த அளவுக்கு முக்கியமான பத்திரிகை நல்ல பத்திரிகை. அதற்கப்பால் இன்னும் ஒரு முகம் எனக்கு ஒரு ரவியை பற்றி சொல்வதும் ரவியை என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு நினைவு வருவது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருடமும் கேம்பிங் போகிறாங்க. போகிற நேரம் நான் எல்லாரையும் கூட ஒரு அதிகாலை நடுவுள்ளவர்கள் நான் அது எனக்கு முதலே எழுதி நாங்கள் அந்த இரவு நாங்கள் கல்வாமல் வச்சிருந்த எல்லா பாத்திரங்களையும் அவங்க கழுவி பண்ணிருக்கார். ஒரு காலை அது வளர்ச்சியான பெண்கள் தான் செய்வார்கள். நாங்கள் எப்போவுமே தனியை செய்வதை கண்டு அவர்கள் மீது மிகவும் பெருமதிப்பு இருக்கிறது. எப்போ அவரோட இன்னொரு உறவு வந்து ஒரு விசேஷமான உறவு இருந்தால் நான் 83ஆம் ஆண்டு வந்து மலையாட்டிலிருந்து அகதிகளாக யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றேன். வந்து மத்திய கல்லூரி படிக்கின்றேன். 83ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்புக்கு அது நடக்கின்றது. பல காலங்கள் மாறுகின்றது. இங்கு வந்து நாங்கள் யாழ் மத்திய கல்லூரியில் அந்த ஒன்று காலேஜில் அந்த நிகழ்வு சென்றபோது அங்கே ஒரு அதிக பேசுகிறாங்க. நானே நகரத்தில் வேறு ஊர் சொல்கிறாங்க. அப்போ சொன்னார்கள் இல்லை அதிகாரி நீ வாரத்தும் போது அவன் அப்படி அதுக்கப்புறம் அவருடன் அரசியலில் மிக கடுமையான உடன்பாடுகள் இருந்தது. அவருடைய ஐக்கியம் இருக்கின்றேன். இறுதியாக சில உடன்பாடுகள் இருந்தது. அப்படியான ஒரு நல்ல நண்பர் நான் எல்லோரும் கேட்பது என்னவென்றால் நண்பர்கள் இருக்கும் பொழுதே இல்லாட்டி மனிதர்கள் இருக்கும் பொழுதே அவர்களை பற்றி நல்ல விடயங்களை நாங்கள் வந்து அவர்கள் சொல்லி அவர்கள் மகிழ்ப்பது மிகவும் நல்லது. அந்த வேலையை வந்து
இளங்கோ டிசியாக செய்திருக்கிறாரோ அதற்கு வரவில்லை. அதுதான் நான் நினைக்கிறேன். நான் கெட்டா மருந்து சாப்பிடாது எவ்வளோ புகழ்ந்தும் எங்களுக்கு இருக்கும் பொழுது அவருடைய நல்ல அவருடைய குழாக்கள் இருந்தாலும் அதை விமர்சித்து நல்ல வசங்களை சொல்லி இப்பதான் நல்லது அப்படியான மனித பண்பை நாங்கள் அனைவரும் அடையப்பட்டு நாங்கள் தொடர்ந்து ஒரு நல்ல சமூகமாக வாழ்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். வணக்கம். என்னுடைய நினைவை பகிர்ந்ததிலிருந்து தான் யோசிக்கின்றேன். என்றால் நான் ஒரு சிறு கட்டுரை ஒன்று இருப்பதாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதை பற்றி வேண்டுகோளின் அடிப்படையில் இதை பகிரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் புது வருடம் பிறந்த போது ரவி வந்து தனது முகப்புத்தகத்தில் ஒரு படத்தை பகிர்ந்திருந்தார். அதை எத்தனை பேர் நினைவு கொண்டிருக்கிறது தெரியாது. ரவி இறந்த போது அந்த செய்தியை மீதான மனிதனுடன் பார்க்கின்றனர். எனக்கு மனதில் வந்து சென்ற அந்த படம் வந்து இந்த படம் தான். எனக்கு அந்த வருட ஆரம்பத்தில் மிக பிடித்திருந்த படம். ஒரு முழு நிலவின் பின்னணியில் ஒரு ரூஸ் பறவை வந்து பறந்து சென்றதாக. But still, like here, I believe, it's still fire. Actually, I wait a little bit. So, but still, like here, I will rise. Maya Angelo வந்து எழுதிய வரிகளை அவர் பகிர்ந்திருந்தார். ரவியின் மரண செய்தியை கேட்டபோது இந்த படம் தான் எனது மனதில் முறையில் வந்து அதை ஏன் பகிர்ந்தார் என்று ஒரு யோசித்து பார்த்தேன். அவர் வந்து ஒரு தனி மனிதராக தான் உணர்வதாக நான் நினைத்திருந்தேன். ஆனால் ரவி வந்து தனி மனிதராக இன்று கலந்து கூறியது போல தீவிரமாக செயல்பட்டாலும் இது எமது இயக்கங்களில் இருந்தவர்கள் பலரும் ஷேர் பண்ணும் ஒரு கேரக்டராகத்தான் நான் யோசிக்கிறேன். அவர்களின் தீவிரத்தன்மை என்ன விடயத்தில் அவர்கள் இறங்கினாலும் அதன் தீவிரத்தை சென்றடையும் ஒரு போக்கு இங்கு பல நண்பர்களிடம் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ரவியிடமும் நிச்சயம் அந்த பண்பு இருந்தது. அதுதான் அவர்களுடைய வைகரையை கொண்டு நடக்கும் காலங்களிலும் சரி, மற்ற சுற்றுச்சூழல் விஷயமான அவருடைய ஆர்வங்களிலும் சரி, எந்த விடயத்தை எடுத்தாலும் அவருடைய தீவிரத்தன்மை. அந்த தீவிரத்தன்மைக்கு ஒருவர் செல்லும் போது அவர்கள் தனித்து பறக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் என்றால் எல்லோரும் உங்களுடன் கூட சேர்ந்து வர மாட்டார்கள். நீங்கள் தனியை பறந்து செல்ல வேண்டிய வழிகள் நிறைய இருக்கும். ரவி தொடர்ந்து அதை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அதை செய்யும் போது நவஜீவன் சொன்னது போல தான் ஒவ்வொரு இடத்திலும் அனைவரையும் அழைத்து தன்னுடைய கூட சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேண்டுகோளை அழைப்பார். அனைவரையும் அரைவழைத்து போகும் ஒரு போக்கு அவரிடம் இருந்தது. நான் நினைக்கிறேன் என்னை போன்றவர்கள் நமது கருத்துக்களிலும் சரி கோட்பாடுகளிலும் சரி நாங்கள் வந்து அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். எங்களுடன் முரண்படுபவர்களுடன் இயல்பாக முரண்படுகின்றோம் உங்களுடன் என்னும் போது அந்த முரண்பாடு எந்த அடிப்படையில் ஏற்படுகின்றதோ அந்த மனம் வந்து அந்த மனவிலகல் வந்த பிறகு ஒன்றாக சேர்ந்து செயற்படுவதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ரவிக்கு அந்த பண்பு என்னென்று நடக்கின்றது என்று அனைவரையும் முரண்படுபவர்களுக்கு கூட அரவணைத்து செயற்படும் ஒரு செயற்பாட்டு தன்மை ரவியிடம் அவதானித்திருக்கின்றேன். ஸோ அது மிக ஒரு ரவியை பொறுத்தளவில் நான் அவதானித்த அந்த பண்பு வந்து மிக நல்ல பண்பு என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனெனில் சமூகத்தை நோக்கி வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் அது அடிப்படையில்
இருக்க வேண்டிய பண்பாகத்தான் யோசிக்கின்றேன். ஏனெனில் நமது கருத்துக்கள் எப்போதும் சரி, நாங்கள் இந்த நிலையில் ஆனால் சமூகத்தில் இருக்கும் எங்களுடைய கருத்துக்களுடன் உடன்படாதவர்கள் நம்மை நோக்கி எப்படி அழைப்பது என்ற ஒரு கேள்வி எப்போதுமே எங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ரவியின் அந்த பண்பு வந்து மிக முக்கியம் என்று நினைக்கின்றேன். இத்துடன் வைகரையை பற்றி நிறைய பேர் கலைத்திருந்தார்கள். என்னை பொறுத்தளவில் தாயகத்துக்கு பின்பு வைகரையின் முக்கியத்துவம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்று நினைக்கின்றேன். அதற்கு நாங்கள் அனைவரும் அச்சுப்பட சொல்லும் விஷயம் என்னவெனில் நமது சூழல், அரசியல் சூழல் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இன்று நமது இளைய தலைமுறையை பார்க்கும் போது அவர்கள் சமூக வலைத்தளங்களையும் சரி, இன்ஸ்டாகிராமிலும் சரி, இன்று விடுதலை புலிகளை அவர்கள் ஒரு விடுதலை போராளிகள் என்ற அடிப்படையில், அந்த அடிப்படையில் மாத்திரம் அவர்கள் பார்த்து அவர்களை ஒரு ரொமான்டிசைஸ் பண்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால், எப்படி இலங்கையில் ஒரு மெஜாரிட்டி மைனாரிட்டிஸ் ஒடுக்குமுறை செய்கிறது. அதை நான் எப்படியோ சொல்லுகிற ஒரு சமூகம் தமிழ் சமூகத்தில் ஒரு மெஜாரிட்டி தனது கருத்துக்களை எந்த சைவ சாட்சியமும் இல்லாமல் ஊடகங்களுக்கு ஊடாக, கலாச்சாரத்துக்கு ஊடாக திரும்ப திணிக்கும் போது அதை நாங்கள் மாற்று கருத்து கொண்ட பலர் மௌனமாக நம்மளுடைய இடத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவோமே தவிர அவர்களுடைய கருத்தை மறுதளித்து அதுக்கு நாங்கள் உள்ள கருத்துக்களை தொடர்ந்து முன்வைப்பது இல்லை. அதற்கான தயக்கம் எங்களிடம் இருக்கின்றது. அதை அந்த வகையில் வைகரையின் முக்கியத்துவம் அந்த காலத்தில் மிகவும் முக்கியமானது என்று நினைக்கிறேன். எங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அது வைகரை தாயகத்தில் இருந்த தீவிரத்தன்மை கூட இருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். விடுதலை புலிகளின் சில விடயங்களை அவர்கள் பாராட்டிகளே இருக்கிறார்கள். வைகரையில் எழுதிய எங்களுக்குள்ள கூட முரண்பாடுகள் இருந்திருக்கின்றது, நிச்சயமாக இருந்திருக்கின்றது. அது பொது அந்த சமூகத்தின் பன்முகத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இருந்தது என்று நினைக்கின்றன அந்த நேரத்தில். ஸோ அந்த வகையில் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்திய கருத்துக்கள், அதுக்கு எதிராக ஒரு பத்திரிகை இந்த சமூகத்தில் இயங்கியது. அதன் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் தான் பல நண்பர்களும் இங்கே இருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். இறுதியாக இத்துடன் இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நினைவு பகிர்வை ரவியின் உடல் இங்கு வந்துவிட்டது. அந்த சனிக்கிழமை நான் உடலை பார்க்க போகின்றேன். காரில் பயணத்தின் போது முதல் எனக்கு தெரிந்த இமேஜ் ஒரு தேய்ந்த நிலவில் அருகில் ஒரு நட்சத்திரம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த நட்சத்திரம் தான் ரவி என்று நினைக்கின்றேன். தேய்ந்த நிலவுடன் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது திரும்ப ரவி ஞாபகம் எனக்கு நன்றி. ஒரு நாள் இரவடிச்சு அந்த யாராவது பார்த்து கொள்வாங்க. நான் படிப்பு கொஞ்சம் இருக்கிறது. ஜார்ஜ் தனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு 2வது முறை கால் பண்ணிட்டு இருக்கார். 3வது முறை கால் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு அப்படி 2 நாளைக்கு பார்த்து கொள்ள முடியுமான்னு யாராவது சொன்னாங்க. ஜார்ஜ் சொல்லி நாங்கள் பார்த்து கொள்வோம் பார்த்து. அதுக்கு பிறகுதான் 9 வருடம் ஒவ்வொரு நாள் ஒரு கிழமைக்கு டியூஸ்டே வருவாங்க. விட்டுட்டு போனால் அவங்களுக்கு பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறாங்க, நான் இரவுக்கு நிற்க மாட்டேன், அவன் கல்லன், நீங்கள் அவனை கொஞ்சம் பார்த்து கொண்டுருவோம். நாங்களும் நல்லா பார்த்துக்கணும். அவர் இன்னொரு ஒயிட் ஹாம்பர் வீட்டை கொண்டு விட்டவரான். இங்கே வந்த பிறகு அவன் அங்கே போகான், காரில் இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. 2 நாள் 3 நாளைக்கு விடுவார். 3 கிழமை
சிலோனுக்கு போகிற முறைக்கு நாங்கள் பயந்தோம். ஆனால் அவங்க அக்காட மச்சான்ற சிஸ்டர் வெளியே விட்டுட்டு போனார். பிறகு ஒரு கேட்காங்க கொஞ்சம் அம்மாவுக்கு சுகம் இல்லைங்க, நானும் சரியான சொல்லி பார்த்துட்டு வருவாங்க. ஒரே வீட்டுக்கு வீட்டுக்கு போன உடனே கால் பண்ணி சொல்லுவாங்க வந்துட்டு எல்லா இடமும் சொல்லுவார். நிறைய திட்டங்கள் வச்சுருந்தாங்க. படிக்க எனக்கு கிராஜுவேஷன் முக்கியம் ஒரு மாற்றிக்குவாங்க பார்த்தீங்க சரியான அவர் படிப்பு முடிச்சு கிராஜுவேஷன் முடிச்சு இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து சிலோனுக்கு போகணும் வந்து டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி 3 சொல்கிறேன். 3 அப்போ இந்த முறை நாங்கள் அவரை ஃபோன் பண்ணும்போது அவர் நிறைய இன்டர்வியூஸ் நான் ரவீந்திரன்ட்டு வீட்டில் 2 வாரத்தை தான் கூட ஒன்று தோழன் ஒன்று அக்கா. அக்கா இந்த தாய், அக்கா எனக்கு எல்லாம் செய்தவ, அக்கா எனக்கு அனுமதி தந்தவர். போன சமரத்துக்கு அக்கா ஒரு எனேலியன் ஜஸ்மின் செடி கேட்டாருன்னு சொல்லி ஒரு 3 தரம் கேட்டிருப்பாரு. தேடித்தாங்க அவனுக்கா தேடித்தாங்க. நாங்கள் தோட்டம் வச்சிருக்கோம். இப்போ நான் அப்படியோ தேடி கொடுத்துட்டேன். அவர் அந்த நேரப்பட்ட சந்தோஷம் 2 கண்டு வாங்கிட்டாங்க. அக்கா கொண்டு எனக்கு வாங்கி கொடுத்தோம். 3 கிலோமீட்டர் சிலோனுக்கு போயிட்டு இரவு கால் பண்ணிக்கிறப்பா சிங்கம் நட்டுனா போகிறேன் சிங்கம் சிங்கம் நல்லா செய்கிறாங்க. அண்ணன் நான் ஹாப்பியாக இருக்கிறாங்க. 3ஆம் தேதி வந்து பிக் பண்ணேன். 30ஆம் தேதி தானே என்ன வாரேன்னு சொன்னீங்க. இல்லை நான் 3ஆம் தேதி வாரம் பண்ணிக்கிறேன். வந்த உடனே நான் அக்காக்களும் வரவி நம்ம எங்களோட கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க. எனக்கு பயமாக வருது. 100 இன்டர்வியூ எடுத்தேன் தானே. அப்போ நான் சொன்னேன் நாங்களே தோழனை வச்சு பயப்படாமல் இருக்குமே அவ்வளோக்கு எப்படியோ சிரிக்க காலையில் ஜோர்ஜிட்டு நான் கதைச்சி சொல்லி இருக்கிறேன். ஜோர்ஜ் கத்திக்கு வந்து என்னன்னு நான் எனக்கு ஏதோ நடந்தது தெரியல. ஆனால் என்னன்னு தெரியல. கத்திக்கு வந்து ரவி போயிட்டாங்க. எங்களால் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா தோழனுக்கு விளங்கிட்டது. பெண்களோட தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு வெளியில் கேட்டு கடையில் குனிஞ்சு பார்ப்பான். ரவி என்ன வருதாண்டு சாப்பிட மாட்டேன். அப்போ எப்படியோ சாப்பாடெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்து அவன் தேட தொடங்கிட்டான். என்ன செய்யறது எனக்கு தெரியல. நேற்று ஒரு கருப்பு கார் வந்தது. அது ஜோர்ஜ் ஃப்ரெண்ட். அவன் ரவியன்னு சொல்லி கேட்கலாம் பாஞ்செல்லாம் குளித்தி கண்ணாடிகள் தட்டி கொண்டு அண்ணன் வந்துட்டார். வரையில ஆனால் ஒவ்வொரு நாளும் தோழனை பார்க்கக்குள்ளே ரவி அண்ணா வருவாருன்னு சொல்லி இருக்கிறோம். எந்த மகனுக்கு சொன்னான், இனி நீ அப்பான்னு சொல்லாத ஜார்ஜ், டடி என்று கூப்பிட. அப்பாண்டா ஒரு மாதிரி பார்க்குறான்னு இங்கே விட்டு யார் வந்தாங்க கதவை தட்ட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறோம். ஃபோன் அடிச்சுட்டு வந்துட்டு ஃபோன் அப்பாவே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியாது. எங்களோட இருக்கிறான் சொல்லவே முடியாது. அந்த அக்கா அம்மாட்டு தான் அக்காவை சொல்லுவார். 2 வார்த்தை தான் நான் 1000 லட்சம் தரம் கேட்டுப்பேன். ஒன்று அக்கா ஒன்று தோவை. எங்களால் என்னென்ன மறக்க முடியாது. எனக்கு பேச தெரியாதவங்க எதுவும் மட்டும் தான் மன்னிச்சுக்கோங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் கம்பன். பொண்ணுத்தில் இந்த மரமாவானவன் எல்லோருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். வச்சதுக்கு மரமாவை பற்றி இந்த கதைகளை கேட்டு அவற்றை பழைய கதைகள் ரீசன்ட் கதைகளும் கேட்டு எனக்கு ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷம். அவர்கிட்ட ஞாபகத்தை வச்சிருக்கிறதுக்கு இந்த கதைகளை வச்சு
எனக்கு இந்த உருவாக்கியவர் அவர்கள் தான். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக கேட்க அவற்றை பிள்ளைகளும் எங்களை அவற்றை பிள்ளைகளும் வைக்க சேர்த்து இடங்களை கூட்டிகிட்டு போவார். படங்கள் பார்க்க, சாப்பிட்றதுக்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு நிறைய நல்ல ஞானங்கள் இருக்குது. ஒரு எனக்கு இந்த கம்யூனிட்டியை தான் வேண்டியது இந்த ப்ளே ஸ்டேஷனை அது வந்து வரைக்கும் ஒரு பேக்கில் கொண்டு வந்து பழைய சாமான்களுக்கு இறங்கியாச்சு. அதுக்குள்ள புத்தகங்கள் இதெல்லாம் காட்டுறதுக்கு மெல்ல மெல்லமாக வந்து ஒரு சாமான் எடுத்து கடைசியில் ப்ளே ஸ்டேஷன் 3 வந்தது. அதை எனக்கு அந்த இப்போ அந்த நினைச்சு பார்த்தா இப்படியா சின்ன விஷயங்கள் எனக்கு இப்போ செய்கிற சாப்பாடு வருவேன். நான் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் அந்த படிக்கிற ஸ்டேஜ் ஹை ஸ்கூலில் யூனிவர்சிட்டியெல்லாம் அந்த அவருக்கு எனக்கு அட்வைஸருக்கு போவேன். இருக்கிற பாடங்களை வெட்டியோ வேலை தேடுறதுக்கோ காசு வைக்க அந்த அதை எப்படி செய்ய வேண்டது அதெல்லாம் எல்லாத்துக்குமே அவருக்கு தான் போகிறது. அண்ட் இப்போ ரீசனாக இந்த ஒரு வார்த்தைக்குமே ஸ்பெஷலி அந்த எங்களை குடும்பம் சபையில் எல்லாத்துக்கும் அவங்க தான் நினைப்பார், எல்லா வேலைத்தையும் பார்ப்பேன். ரீசெண்டாக என்ன அப்போ பாப்பா போயிட்டு எல்லாத்தையும் நடத்தினாங்க. எடுத்த சாப்பாடுக்கிற எல்லாத்தையுமே வந்தால் எங்களுக்குமே அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாம். இப்போ அந்த எஸ்பெஷல் ரீசன் இப்போ படிக்கிற போயிட்டு எல்லாம் எங்களோட தான் நிற்கிற வேலை நிறமுள்ளவர் தான் நின்றுருந்தார் கடைசி 5 வருஷத்தில். அதாவது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கஷ்டம் எல்லாமே வந்து ஞாபகம் தான் வருது. அந்த நிறைய இந்த லாஸ்ட் இந்த ஒரு மாதத்தில் இந்த நான் அறிஞ்சிருக்கிற அந்த நிறைய பேரோட படம் இருக்கிறார். நிறைய பேரை தாக்கி இருக்கிறார். அந்த அதை செஞ்ச நல்லதற்கு எல்லாத்துக்குமே அதை வச்சுட்டு ஞாபகத்தை கொண்டு வருவேன். வாக்குமூலம் சாசனம் இலங்கை இந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார கிருஷ்ணநாயக்க ஜனாதிபதி நண்பர்களுக்கும் ஜேவிபி என்பிபியாக உருமாற்றம் பெற்ற பின்பு நான் என்பிபியை ஆதரித்த நிலைப்பாட்டில் இருக்கின்றேன். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலும் என்பிபியை ஆதரித்த நிலைப்பாட்டு தான் நான் தனிப்பட்ட முறையில் இருந்தேன். நான் இந்தியாவில் இருந்தாலும் கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியிலும் என்பிபிக்காக நிலைப்பாட்டில் ஈடுபட்டிருந்தேன். இதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஏற்றுக்கொள்ள முடியாதமான விடயங்கள் பல இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்பு அவர் எனக்கு என்னுடைய நான் மெதுவாய்த்தான் வருவேன். அதில் தப்பீடு இல்லை. அந்த செய்திக்கான தலைவர் அண்மையில் நான் ஊர் சென்றிருந்த பொழுது என்னுடன் கனடாவில் வந்து இருந்தவர்கள் தான் ஆரியகுளம் அருகாமையில் உள்ள நாகவிகாரைக்கு சென்றிருந்தேன். நாங்கள் உள்ளே நுழையும் பொழுது விகாரையின் வாசலில் இளநீர் விற்றுக் கொண்டிருந்த 70 வயது மதிக்கத்தக்க ஒருவர் எங்களை பார்த்து எங்களின் காலணிகளை வாசலில் கலற்றி வைத்துவிட்டு போகும்படி போனார். நான் தயங்கிய பொழுது அவர் என்னிடம் உன் ஷூ களவு போனாலும் பரவாயில்லை, அவர்களின் மதத்தை நம்பிக்கையை நாங்கள் மதிக்கணும், அதுக்காய் உன் ஷூவை கூட இழக்கலாம், ஒன்றும் குறைந்து விடப் போவதில்லை என்று கூறினார். நல்லூர் திருவிழா பார்க்க போயிருந்தேன். மத நம்பிக்கைகளோ கடவுள் நம்பிக்கையோ இல்லாதவன் என்றாலும் சிறுவயது நினைவுகளின் உந்துதலால் சென்றேன். இம்முறை அரோகரா என்று வந்திருந்தவர்கள் எழுப்பிய சத்தம் எனக்குள் ஒரு சமூகத்தின் ரிசலியன்ஸ் கோஷமாக இருந்தது. இதற்கு முன்தினம்தான் திருவிழா காரணமாக வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை மீறி புத்தபிக்குவின் வாகனம் ஒன்று தடுத்தவர்களை மீறிய உள் நுழைந்திருந்த செய்தியை அறிந்திருந்தேன். கோயிலை விட்டு நாம் வெளியில் வரும்பொழுது வெளிச்செல்வதற்கு வாசலில் இருந்த காவல் அதிகாரிகளிடம் வழிகேட்ட பொழுது அவர்களுக்கு சிங்கள மொழி மட்டுமே தெரியும் என்பதை அறிய முடிந்தது. ஏதோ என் மொழி பற்றிய அக்கறை ஒன்று எனக்குள் இருந்து வெளியேறி என்னை தோற்று போன சமூகத்தின் எச்சமாக பூச வைத்தது.
88, 89களில் டயான் ஜெயதிலக என்ற சிங்கள இடதுசாரி முற்போக்குவாதியை பார்த்து பூரித்து இனங்களுக்கு புதியொரு இலங்கை வெகு தூரம் இல்லை என்று சக தோழர்கள் போலவே நானும் கனவு கண்டேன். பின்பு டயான் ஜெயதிலக்கா தனது கல்வி புலமையை ஸ்ரீலங்கா அரசின் பயங்கரவாத நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியது வேறு கதை. 89களின் ஆரம்பத்தில் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டூடெண்ட் யூனியனைச் சேர்ந்த எனது சிங்கள தோழன் ஒருவன் ஜேவிபியால் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட பொழுது அவனோடு இருந்த அறையில் இருந்து ஓன்று அழத்தான் முடிந்தது. பின்பு எனது மகன் நிச்சு பிறந்தவுடன் நிச்சுவுக்கு அவனுடைய பெயரையே மிடில் நேமாக காணாமல் ஆக்கப்பட்ட தோழனின் பெயரை வைத்து எனக்கு நானே இன ஐக்கியத்தை நிறுவிக்கொண்டேன். இந்த வாரம் பூத்தபிக்குகள் தேசிய கீதம் இசைக்கும் பொழுது எழுந்து நின்றதை பார்க்கும் பொழுது இனி இது ஒரு புத்த தேசம் இல்லை, எல்லோருக்குமான தேசம் என்று மகாவம்சம் மாற்றி எழுதப்படும் என்று என்னை என் நண்பர்கள் கூதுகளிக்க வரும்படி சொல்கிறார்கள். நான் மெதுவாய்த்தான் வருவேன் தோழர்களே என்று அதை முடிக்கிறார். இது அவருடைய ஒட்டுமொத்தமான இலங்கை அரசியல் சூழலையும் அதை அவர் அங்கு ஏற்படுகின்ற மாற்றத்தை எப்படி பார்க்கிறார் என்பதையும் இதற்குள் உள்ள தமிழர்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கிறது என்பதை உள்ளார்த்தமாக வெளிப்படுத்தியிருக்கின்றது. இனி பேசுவதற்கு வேறு யாராவது இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.